குளிக்கும் போது வெளியில் எடுத்து வந்ததா செய்தி பரவிட்டு இருந்து அது உண்மையா? உண்மைதாங்கண்ணா. நான் ஊர்லேருந்து வந்திருந்தேங்கண்ணா. நான் லோன் கட்டுறதுக்காக ஊர்லேருந்து அன்னைக்கு தான் வந்திருந்தேன். இப்போ ஒரு 11 மணிக்கு மேலே தான் நான் வந்தேன். ஊர்லேயே 11 மணிக்கு 12 மணிக்கு மேலே தான் நான் இங்கே வந்தேன். வந்து லோன் கட்டிட்டு காசு ரெடி பண்ணி லோன் கட்டிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கு எதுன்னும் போது இந்த பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் போகலாம். பிரச்சனை போய் ரோடு வரைக்கும் போயிட்டு பசங்க ஏது இதில் நம்ம பசங்க போயிட்டாங்களா அப்படின்னு போய் பார்த்துட்டு என் பசங்களை கூட்டிக்கிட்டு நான் வந்துட்டேன். என் பையன் என்ன பண்ணான், அம்மா நான் டீ குடிச்சிட்டு வரேன், நீ போய் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கா அப்படின்ட்டு டீ கடைக்கு போயிட்டான். நான் வந்து ஒரு 2-3 டப்பு தண்ணி கூட ஊற்றலைண்ணா. போலீஸ் எல்லாம் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு ஊருக்குள்ள கதாபுதான் ஒடியாந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு பூந்து வெளில அடித்தாங்க. நான் வந்து பாத்ரூமில் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். வீட்டில் வந்து பாத்ரூம்குள்ளே பூந்து குளிச்சுட்டு இருக்கும்போது பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்கன்னா லேடிஸு ஜென்ஸு 2 பேருமே வந்து இழுத்தாங்க. இழுக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா முன்னாடி சட்டை கிழிச்சு பையன் சட்டை துவச்சி முன்னாடி காய்ச்சிருந்தேன். சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு இழுத்துட்டு வரும்போது அவங்க பார்த்துட்டு அப்புறம் திமிரிட்டோம். அவங்க இது பண்ணிட்டா அடிக்கிறதுக்குள்ளே நான் தான் இப்போ பவர் சட்டை இருந்ததுனால அவங்க என்னை அடிக்கல விட்டுட்டாங்க. நான் அப்புறம் பசங்க வந்து சின்ன பசங்க 2 ஓடியாந்து பார்த்தாக்கா அவங்க பையனை நிறைய ஒரு 10 போலீஸ் ஆட்டம் பிடிச்சி பந்தலில் போட்டு அடிச்சுட்டுக்கிறாங்கக்கா அப்படின்னு சொல்லவும் நாங்கள் சிக்கில் ஓடிட்டேன். ஓடி போய் பார்த்தா என் பையனை அடித்து கையெல்லாம் காயம் சார். என் பையன் சின்ன பையன் சார், இப்போ தான் 19 முடிஞ்சு 20 ஸ்டார்டிங் நடக்குது. இந்த உங்கள் உட்காந்து இருந்த பையனோட கொஞ்சம் இதாக இருக்கும், ஹைட்டாக இருப்பான். போய் பார்த்தா பையனை அடியான அடி அடித்து உட்கார வச்சுருந்தாங்க. உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் பையனை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் எந்த ஆம்பளை துணையும் என் புருஷன் துணை கூட இல்லாமல் சம்பாதனை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு நான் என் சுய உழைப்பாக சம்பாதிச்சு என் 4 பிள்ளைகள் வளர்த்துட்டு இருக்கேன். அப்படி அடிச்சு உட்கார வச்சுருந்தேன். பையன் என்ன பண்ணேன், என்ன காரணத்தினால பிடிச்சிட்டு நான் கேட்டேன். கேட்கும் பையன் கூட்டத்துலேருந்து நடந்து வந்துக்கிட்டாம்மா, உன் பையன் கூட்டத்துக்குள்ளே வந்துக்கிட்டோம், கடலை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. கூட்டத்துலேருந்து வந்தால் நீங்கள் பிடிச்சி வச்சுக்குவீங்களா? வேறு எதுக்காக கூட வந்திருப்பாங்க, நீங்கள் விசாரிச்சுலாம் பிடிக்கணும். பிரச்சனையில் கலந்துக்கிட்டாங்களா பிடிக்கலாம், நீங்கள் எதுக்கு சார் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டதுக்கு என்னம்மா பெரிய ரபடி பத்தனம் பண்ணுறியாம்மா, என்னத்துக்கு சார் ரபடித்தனம் யாரும் சார் ரபடித்தனம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ரவுடித்தனமாக பண்ணலாம் ஒன்றும் பண்ணல, நீங்கள் தான் ரவுடித்தனமாக பிள்ளைங்கள பாண்டோட ஊருக்குள்ளே பூந்து அடிச்சிருக்கீங்க, பிள்ளைங்களெல்லாம் இது பண்ணி அடித்து இது பண்ணுறீங்க. நாங்கள் ரவுடித்தனம் பண்ணல, நீங்கள் தான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கிற திமிரெலாம் நீங்கள் தான் ரவுடித்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேங்கன்னா கேட்டதுக்கு இந்த மாதிரி சட்டமானா என்கிட்ட பேசாத, உங்கள்கிட்ட என்னால் பேச முடியாது, நீ போய் பாருங்க உயர் அதிகாரி இருக்கிறாரு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு. யாரை கேட்கணும்னு சொல்லுங்க அப்படின்னா அதோ பாரு அங்கே இருக்கிறாரு அவரை போய் சொல்லு. அங்கே போய் இருந்தால் யாருமே இல்லை. யார் இதில் உயர் அதிகாரி, எல்லாமே யூனிஃபார்மோட. இதில் யார் உயர் அதிகாரின்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக வந்து கேட்டுட்டு போனால் பையனை விடவே மாட்டேங்க. சட்டையை பிடிச்சி என் முன்னாடி இந்த காலர் சட்டையை பிடிச்சி இப்படி குக்குறாங்க. எனக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து சார் என் பையன் மேலே கை வைக்காதீங்க, எதாக இருந்தாலும் என் பையன் எந்த தப்பு பண்ணான்னு சொல்லி நிரூபிச்சுட்டு அப்புறம் என் பையன் மேலே கை வைங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் பேசினதுக்கப்புறம் ஒரு இருமா ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் பிடிச்சி உட்கார வச்சுருக்கோம், ஒரு 5 நிமிஷம் அந்த கூட்டமெல்லாம் கிளியர் ஆனதும் என் பையனை அனுப்பி விட்டுருவாங்க அப்படி தான் சார் என்னை சொல்லி நம்ப வச்சு உட்கார வச்சு நானும் பொடியில் செருப்பு கூட இல்லாமல் வேவாத வெயிலில் பொடியில் உள்பாவாடை சட்டையோடையே நின்றுட்டு இருக்கிறேங்க சார். அவங்க கூட உள்பாவாடை சட்டையோடையே நின்றுட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் அடி வாங்கி உட்காந்துட்டு என் பையன் என்னடா அஜி நீ பண்ணனது, அம்மா நான் ஒன்றுமே பண்ணலை, நான் பேக்கரியிலேருந்து வந்தேம்மா, நீ பிடிச்சிட்டு அப்போ தாம்மா பேக்கரி விட்டு வெளியிலேருந்து என்னை பிடிச்சிக்கிட்டாங்கம்மா, பிடிச்சி என்னை அடித்தாங்களாடானா ஆமாம்மா என்னை நிறையா அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு நிறையா அழுகாச்சு வந்துருச்சு. அழுந்துட்டு சார் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வளர்த்தாங்க சார், ஏன் சார் என் பையனை நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்ககிட்ட சத்தம் போட்டேன். அப்புறமா இன்னொரு ஒருத்தர் கருப்பாக இந்த இடத்துல கருப்பு கலர் பெல்ட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் கூட 4-5 லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாமே வந்தாங்க. வந்ததான் பையனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வண்டி கொண்டுட்டு வந்து ஏற்றினாங்க. ஏன் சார் என் பையனை ஏற்றுறீங்க, எதுக்கு ஏற்றுறீங்க, என்ன பண்ணிட்டு ஏற்றுறீங்க, என் பையன் என்ன தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா சரி காட்டுங்க சார் வீடியோ, முன்னிருந்து இதை தான் சொல்கிறீங்க வீடியோவில் இருக்குன்னு வீடியோவை காட்ட மாட்டேன்றீங்க, வீடியோ காட்டுங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்ல. அவர் பாட்டு சிரிச்சுட்டு பசங்க மட்டும் வந்துட்டேன். நான் என்னையும் கொண்டுட்டு போங்க உள்ள அப்படின்னு நான் வண்டியில் ஏற போனதுக்கு என்னை வண்டிக்குள்ளே ஏற சொல்லி விடுங்க சார். என்ன நான் 3 லேடிஸும் 2 ஜென்ஸும் பிடிச்சி இழுத்து ரோடு சைடு தள்ளிட்டாங்க. அப்பயும் அவங்களை திமிரி முன்னாடி கார் முன்னாடி உட்காரவும் அப்படியே பிடிச்சி ஒரு 5-6 போலீஸ் மேலே பிடிச்சி அந்த ரோடு சைடில் அந்த சைடில் கம்பி கட்டியிருக்காங்களோ அது வெளியே தள்ளிட்டு
வண்டி கொண்டு இங்கே வந்துமே நான் வண்டி விடல, வண்டி முன்னாடி நின்று விடவே மாட்டேங்க. பிள்ளைங்களை கொண்டுக்கிட்டே போயிட்டாங்க சார். எவ்வளோ முயற்சி பண்ணி என்னால் முடியல. என் பையன் எந்த தப்பு பண்ணான்றது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆதாரம் இருக்குன்னா ஆதாரத்தை காட்டிட்டு என்ன பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி போலீஸ் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன நீதி, என்ன இது பண்ணுறீங்களோ, என்ன நீதி வேணும், எங்களுக்கு உண்டான நீதி எங்களுக்கு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதுனால இவ்வளோ அதிகாரமெல்லாம் பண்ணக்கூடாது. எந்த போலீஸுக்கு உள்ளே பூந்து பாதுகாப்புக்கு மட்டும்தான் போலீஸு. ஊருக்குள்ளே பூந்து அடிக்க சொல்லியாலும் எந்த போலீஸுக்கும் அதிகாரம் கொடுக்க கிடையாது. லத்தி சார்ஜ் யாருக்காச்சும் கொடுத்துருக்காங்களா? லத்தி சார்ஜ் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து பண்ணுங்க. நாங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தோம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ லத்தி சார்ஜ் பண்ணி இப்படி என் பையனையும் கொண்டு போய் நான் இது சம்மந்தமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. என்னை வந்து நான் வேலை செஞ்சுட்டு தாங்க வீட்டுக்கு வந்து சம்பவத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என்னை வந்து இப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது வலுக்கட்டாயமாக இருக்கிறது இது தப்பு இல்லையா? அது வந்து அவங்க சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா பிரச்சனைன்னு வரும்போது அதெல்லாம் போலீஸ் பார்க்க மாட்டாங்கம்மா, போலீஸ் பார்க்க மாட்டாங்க. நீ ஊர்லேருந்து வந்தியோ எங்கேருந்து வந்தியோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு இப்படி தான் எல்லாமே நடக்குமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு இப்போ உங்களுக்கு இப்போ பிடிச்சிட்டு இருக்கும்போது கை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். இது சம்மந்தமாக என்ன அவங்களால நடவடிக்கை எடுக்கிறது சொல்கிறீங்களா? எப்படி இது சம்மந்தமாக என்னன்னா அந்த போலீஸை கண்டிக்கணும். போலீஸை கண்டிக்கணும், அவங்களால நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள்? ஆமாம். ஏன்னா நாங்கள் முகத்தை பார்த்துருந்தோமா இந்த போலீஸ் தான் என்ன இது மாதிரி பண்ணணும்னு நான் காட்டுவேன். ஏன்னா நாங்கள் முகத்தை பார்க்கல, மூஞ்சி ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டு உயர் அதிகாரிக்கு கோரிக்கை வைக்கிறீங்க. ஆமாம். அந்த மாதிரி எங்களை வந்து வலுக்கட்டாயமாக பண்ணீங்கனால கூட சட்ட நடவடிக்கை நிறைய எடுக்கணும்னு நீங்கள் என்ன மட்டும் எனக்கு ட்ரெஸ்ஸோட குளிக்கும் போது இருக்கிறதோட நிறைய பெண்களும் காலை உடச்சிருக்காங்க. ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் மண்டையை உடச்சிருக்காங்க, காலை உடச்சிருக்காங்க. சின்ன சின்ன பசங்களாம் என் பையன் 9வது தான் படிக்கிறேன், 9th படித்து இந்த வருஷம் தான் 10th போப்பேன். என் பையனுக்கு 15 வயசு. அந்த பையனை கை மேலே அடிச்சிருக்காங்க. என் பெரிய பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என் சின்ன பையனை கை மேலே அடித்து கை வீங்கி இருக்குது. நாங்கள் 3 பேர் தான் இருக்கணும். இப்போ வீட்டில் இருக்கிறது நானே சம்பந்தமாக உயர் அதிகாரிங்க போலீஸ் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்குறாங்கன்னு கேட்குறீங்க? கேட்கணும். எனக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக எடுக்கணும்.